லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5/10/2025 ரேசிங் இதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 740 வந்து அடிச்சிருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன கொடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3-0 கொடுத்துருந்தோம். இதில் வந்து நம்ம வந்து 0 வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன். இது 0 சி போர்டுக்கு வர மாதிரி. அதே மாதிரி இன்றைக்கி வந்து சி போர்டுலேயே வந்து 0 வந்து ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு 6-1 கொடுத்துருந்தோம். இதில் 1ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து 1ஆம் நம்பர் வராமல் மிஸ் ஆகிருச்சு. ஆனால் சி போர்டில் 0 மார்க் பண்ணி கொடுத்தோம். இதில் வந்து 0 மட்டும்தான் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வந்து இன்றைக்கி ஆல் போர்டுக்கு நம்ம வந்து 1-0 தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா, ஆல் போர்டு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி 1 அல்லது 0 வந்து கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நம்பருமே ஒரு மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து 0 மட்டும்தான் இன்றைக்கி வந்து வந்திருக்குது. ஓகே, வாங்க நம்ம வந்து 5ஆம் தேதிக்கான ரசிங்க பார்க்கலாம். ஓகேவா, ஓகே மேலே நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம வீக்லி சார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 4 days ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 753 இருக்குது. அந்த 753 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 753 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 3 times நம்பர் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 879. இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சிருக்கு. 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 753 வச்சு அடிக்கல, நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 960 ரூட் ஆப்ஷன் 3 times போட்டு 879 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 2. ஓகே, 1ஆம் நம்பர் வந்து நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. ஓகே, டவுட்ஸ் வந்தால் 1 அல்லது 2 இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, 1 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 960 வச்சு அடிக்கிறது நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 922 இருக்குது. 922 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 922 ரூட் ஆப்ஷன் 879 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 1. ஓகேவா, 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 922 வச்சு அடிக்கலாம், நமக்கு 4 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 424 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 424 ரூட் ஆப்ஷன் 879 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 424 வச்சு அடிக்கல, நமக்கு 3 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்துருந்தோம். நமக்கு 0 பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 2, அடுத்து 4. ஓகேவா, 2, 4ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு தெரிஞ்சு மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு இருக்குது, வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னா சி போர்டு அண்ட் ஏ போர்டில் வரதுக்கு வீக்லி சார்ட்டில் வந்து நமக்கு வந்து சி போர்டு வந்து கிடைக்கிது. டெய்லி சார்ட்டில் நமக்கு ஏ போர்டு கிடைக்கிது. அதனால் நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு உங்கள் கணிப்பில் ஏதாச்சும் ஒரு போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம 2 சார்ட்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம் இன்றைக்கி 2 நாளாகவே. ஓகேவா, அதனால் நம்ம வந்து 3 அல்லது 8 ஏ போர்டு அண்ட் சி போர்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 3ஆம் நம்பரும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் வர மாதிரி நம்ம கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 767 இந்த 767 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 767 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 times போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 685. இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 9 அல்லது 0. 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா
வந்து 760 வச்ச அடிகள் 67 வச்ச அடிகள் நமக்கு 9 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935 இருக்குது. அந்த 935 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 935 ரூட் ஆப்ஷன் 685 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 7 கிடைச்சிருக்கு. 3 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 935 வச்சு அடிக்கல. நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 935 மீண்டும் போட்டு எடுத்தால் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் ஏ போர்டு. ஓகேவா, நாளை பொறுத்த வரைக்கும் பி போர்டு என்ன பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு தான் வரணும். ஓகேவா, 740 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாமா. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 740 ரூட் ஆப்ஷன் 685 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 740 வச்சு அடிக்கல. நமக்கு 7 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பரே வரதுக்கு ரிப்பீட்டடாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 1ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கே 1ஆம் நம்பர் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் ஏ போர்டுக்கு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, நாளைக்கு வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு 4 days எடுத்திருந்தோம். இதில் 9, 3, 7. ஓகே, ஏ போர்டு பி போர்டு ஏ போர்டு. நாளை பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு வந்துச்சுனாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டுக்கு 7 அல்லது 1 இந்த நம்பர்ஸ் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணுங்கள். பி போர்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த 1ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக 3 அல்லது 8 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த 8ஆம் நம்பர் வந்துச்சுனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கணக்கில் வல்லாட்டி நீங்கள் வந்து விட்டுருங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 37, 73, 87, 78, 31, 13, 81, 18ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே மல்லை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச 740. ஓகேவா, 740க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் வந்து தருண் ரேவதி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்து ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் சார்ட்டில் 4 நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக வந்து 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி 4 அல்லது 2 அல்லது 7 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு, 7ஆம் நம்பரும் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்திருக்காப்புல இன்றைக்கி இவர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாப்பன் அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே, அருமையான ஒரு சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கணிப்பு கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் 6ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 160 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். வந்து சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் பாக்ஸாக கூட ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கொஞ்சம் வராமல் போயிடுச்சு. ஓகேவா, நாளைக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரெலாம் கொஞ்சம் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஆனால் ஒரு 0 வச்சுருந்தாப்புலனா கூட ஒரு சி போர்டில் ஒரு பிசி இன்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓரளவுக்கு சூப்பராக வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 0 கூட வச்சுருக்காப்புல, இல்லை ஏ போர்டில் வச்சுருக்காப்புல. ஆனால் ஒரு சி போர்டில் மட்டும், ஆனால் பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் தான் வருதுன்னு எடுத்துட்டாப்புல. ஆனால் சி போர்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. பார்த்தீங்கன்னா 746லாம் கொடுத்துருக்காப்புல. 746 கொடுத்துருக்காப்புல. ஆனால் நம்ம 0 போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாணிக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரல. நாளைக்கு வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடி குமார் முத்தும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஆனால் எப்பயுமே சூப்பராக பாஸ் ஆகும். இன்றைக்கி என்னென்னு தெரில, இன்றைக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மதியானம் அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் ஒரு நம்பர் கொடுப்பாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் சி போர்டுக்கு 7 கொடுத்தா நீங்கள் வந்து ஏ போர்டுக்கும் 7 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் வந்து அதிகபட்சமாக கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு எடுத்தால் ஏ போர்டுக்கு தான் போகிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வருது இவரோட கணிப்பில். அதனால் நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாட்டுக்கு முடிஞ்சளவுக்கு
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷீலா பிரபாகரன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காப்புல 710 610ன்னு எடுத்திருக்காப்புல. ஆனால் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 60 70 இந்த மாதிரி வச்சுருந்தாப்புலனா ஒரு சூப்பராக அருமையான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி 7 நம்பர் வந்து சூப்பராக ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருக்காப்புல ஒரு சூப்பரான வின்னிஸ். ஓகே மகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?